கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் முதிய தம்பதி மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சம்பவத்தை வீடியோ எடுத்த நபருக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் முதிய தம்பதி மீது ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், முழு விவரங்களை பகிரலாம். தமிழகத்தின் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று போற்றப்படும் கோவையில் ஆட்டோ ஓட்டுநர்களின் அராஜகம் இப்பொழுது எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதாக பொதுமக்களிடையே பெரும் கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகரின் மிக முக்கிய மற்றும் எப்பொழுதும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த உக்கடம் பேருந்து நிலையத்தில் இன்று காலை முதிய தம்பதி ஒருவர் ஆட்டோ ஓட்டுநர் ஈவு இரக்கமின்றி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நிலையம் வந்த அந்த முதிய தம்பதி ஓட்டுநர் ஓரிடத்திற்கு செல்வதற்காக ஆட்டோ ஓட்டுநர்களிடம் வாடகை குறித்து பேசியுள்ளார். அப்பொழுது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மனிதநேயம் இல்லாமல் அந்த வயதான இருவரையும் ஆட்டோவிலிருந்து கீழே தள்ளிவிட்டு நடு ரோட்டில் வைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த அநாகரிக செயலை அங்கிருந்த பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்த போது ஆட்டோ ஓட்டுநர்கள் அவரை மிரட்டியதாக பயந்து போய் வீடியோ எடுப்பதை பாதியிலே நிறுத்தியுள்ளார். சமீப காலமாக கோவையில் சில ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருபுறம் பயணிகளை கடத்தி பணம் பறிக்கும் கும்பலாகவும் மறுபுறம் வாடகை தர ஒத்துவரவில்லை என்றால் பயணிகளை தாக்குவதுமாக நடைபெற்று வருகிறது. ஓட்டுநர்கள் அராஜகம் ஒரு தொடர்கதையாக வருவதாக இன்று நடந்த இந்த சம்பவத்தை பாதிக்கப்பட்டவர்கள் வயதானவர்கள் என்று கூட பாராமல் ஆட்டோ ஓட்டுநர்கள் காட்டிய அந்த வெறித்தனமான நேரில் பார்த்தவர்கள் நிலைகுலைய வைத்துள்ளது. பெற்றோர் வயதில் இருப்பவர்களை இப்படி தெருவில் போட்டு அடிப்பதா என்று அங்கிருந்த மக்கள் ஆவேசப்பட்டுள்ளனர். ஆட்டோ கும்பல் மிரட்டலுக்கு பயந்து பலரும் மௌனம் காத்தனர். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உக்கடம் பேருந்து நிலையம் மிக அருகிலே காவல் நிலையமும் இருந்தும் மக்கள் அதிகம் கூடும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் இல்லாதது இதுபோன்ற குற்றவாளிகள் துணிச்சல் தருவதாகவும் பொதுமக்கள் சாடுகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.